இவங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் விஜய் பெரியாரை போட்டுட்டாருன்றதுனால இவங்க எதிர்க்க ஆரம்பிச்ச மாதிரி தானே இருக்குது. இவங்க உண்மையிலேயே பெரியாரை எதிர்க்கிற மாதிரி இல்ல. எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்றதுக்கு அப்புறம் பெரியார் நீங்க சொல்றது வந்து ஈவேராவை எதிர்க்கிறார்கள், எதிர்க்கல, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஒரு கெட்ட பேரே வருது. மாத்தி மாத்தி பேசுறாங்கிற கெட்ட பேர் இவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான். இதெல்லாம் நான் நேர்மையா இருங்கன்னு தான் சொல்றேன் நான். அதுல இவங்களுக்கு என்ன வலிக்குதுன்னே தெரியல. இதோட சொல்கிறோம். ஸோ எல்ஜிபிடிக்யூ சார்ந்த விஷயங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மறைமுகமாக வேலை செய்கிறது, அந்த யூஎன் உமன் இந்த குரூப்போடலாம் போயிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிறது, அதான் தவறான நபர்களை வந்து கட்சிக்குள்ளே மிக முக்கிய பொறுப்புகளை உட்கார வச்சா அவங்க தவறான விஷயங்களை செய்ய தொடங்கிடுவாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் அப்படிங்கிற இந்த கட்சி தமிழ் தேசிய கருத்தியலுக்குள்ள இந்த மாதிரியான கலப்படங்களை கொண்டு வந்து செய்வதனால ஒரு கலப்பட பண்டமாக மாறி நிற்கிது. தயவு செஞ்சு அது மாறி திருந்தி வந்தால் அது அவங்களோட கட்சிக்கு நலன். மாறி திருந்தாமல் இருந்தால் மக்கள் விழித்து கொண்டார்கள் என்றால் நீங்கள் இந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இந்த எடிட் பண்ணி கட் பண்ணி அப்படிலாம் போட்டு பண்ணுறதுலாம் அந்த திராவிட செயல், அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ரொம்ப நாளைக்குலாம் ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு வந்து டெக்னாலஜிக்கல் இது டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. எது ஒரிஜினல் இது என்ன பேசுகிறோம் எல்லாம் பார்த்துருவாங்க. சிலர் வந்து அவங்க காணொலியில் பார்க்காதீங்க, பார்க்காம இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்க வேண்டாம்னா பார்க்காதீங்க, அவ்வளோதான். நாங்கள் உண்மையதான்ப்பா பேச முடியும். அந்த உண்மை உனக்கு கசகுதுங்கிறதுக்காக நாங்கள் மாற்றி பேச முடியாது ராஜா. நாங்கள் அப்படி மாற்றி பேசினோம்னா வந்து என்ன நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. என்னப்பா நீ வந்து எல்ஜிபிடிக்கெலாம் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தா இப்போ என்ன இவங்க எல்ஜிபிடிக்கு ஆதரவாக நிற்கும் போது நீ வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு என்கிட்ட தான் கேள்வி வரும். நான் அப்படிலாம் யாருக்கும் அப்படிலாம் சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. நம்மளும் தவறு செய்யாமல் இருக்கணும். தவறு செய்யும்போது நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது, கண்டிக்கணும். தப்புனா தப்புன்னு தான் சொல்லணும். ஸோ இது எங்களோட ஸ்டாண்ட். இதை நம்ம பதிவு பண்ணுறோம்.